ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் த்ரிஷா அவர்களையும் விஜய் அவர்களையும் பேசினதை தொடர்ந்து அகைன் திரும்ப அந்த பிரச்சனை மேலே வந்திருக்கு. த்ரிஷா அவர்கள் இப்போ அவங்க சைட்லேருந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா பொது மேடை நாகரிகம் தெரியாமல் அந்த இடத்துல பொதுமக்கள் மத்தியில் இப்படி பேசுனது மிகப்பெரிய குற்றம் தான். என்னதான் கைது பண்ணாலும் அவர் இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக பேசினாரே தவிர அதில் டபுள் மீனிங் ஆபாசமாகவும் சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்க இருந்தவங்க எல்லாரும் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கோஷம் விட்டாங்க. இப்ப அந்த இடத்துல தேவையில்லாம த்ரிஷாவை ஏன் இழுக்கணும், விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் எந்த ஒரு தப்பான உறவும் இல்லை அப்படின்னு த்ரிஷா அவர்களே நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் நிறைய இடத்துல இந்த ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்க மத்தியில உதயநிதி ஸ்டாலின் நாங்க பேசுனது விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் பத்தி தான் அப்படின்ற மாதிரி தெளிவா தெரிஞ்சது. அண்ட் அடுத்த நாளே இவரை கைது பண்ணி ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் போகும்போது நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அன்னைக்கு பேசின வீடியோ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்படி இருக்க மத்தியில என்னதான் கைது பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அவர் இன்னும் மன்னிப்பு கேட்கல. த்ரிஷா அவங்களோட வேலையை பார்த்துட்டு சினிமா வாழ்க்கையில தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை. இவங்க பர்சனல் வாழ்க்கையை பத்தி எதுக்கு பேசணும்? அந்த இடத்துல அரசியல் ரீதியான பிரச்சனையை குறித்து தான் நீங்க பேசணும். எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கவங்களோட தப்பை தான் சுட்டி காட்டுமே தவிர அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்ப கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அண்ட் த்ரிஷா அவர்கள் சைட்ல இருந்து சீக்கிரமே உதயநிதி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற கடிதத்தை கொடுக்க போறாங்களா? இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.